மம்மி ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்கு கூட ஒன் ஷாட்டோட செகண்ட் ஷாட், அதாவது ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் மறந்துனீங்கன்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு போனஸ் பார்ட் இருக்குது. நான் டெலிகிராமில் இது போஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரி ஓகேடா, நம்ம லாஸ்ட் பார்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா ஒரு சைட் டேயும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் அண்ட் இன்னொரு சைடு ஜெயிக்கவும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் நின்று பார்த்துருக்குற மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் இப்போது நீங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு தனியாக பேசலான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ எதுவும் பேசாமல் இருந்தால் என்ன நினைக்கிறது சொல்லுவாயன். அதான் அவன் கேட்குறான்ல, ஒன்று எனக்கு ஓகே சொல்லு, இல்லை அவனுக்கு சொல்லு. நீ எனக்கு தான் ஓகே சொல்லணும், புரியுதா அவனுக்கு? கைசிக்காங்க, நான் எப்படி சொல்லுவேன்? நான் ஏற்கனவே வேற ஒருத்தரை விரும்புகிறேன்னு. என்ன சொல்லுவாயன்? ஆமாட்டையும். ஏய் சும்மா உருட்டாத. என்ன கேட்குறேன்னு பார்த்தா கேனை மாதிரி இருக்கா? ஜேகே பையா, அதுதான் உண்மை. நான் வேற ஒருத்தரை தான் விரும்புகிறேன். அவர் இந்த ஸ்டேட் கிடையாது, எங்கள் ஊர். மேரி மாக்கி பாய், என் அம்மாவோட தம்பி. அவர் என்னோட மாமா. அப்புறம் என்ன கூந்தலுக்கு எங்களை பார்த்து சிரிச்ச? எதுக்கு எங்கள் கூட பழகுன? இப்படி சொல்லிட்டு போகிறதுக்காடி? ஜேகே மரியாதையாக பேசு. நத்தட மரியாதை பேசுறது. அவள் உன்னையும் சேர்த்து தான் ஏமாத்திட்டுருக்கா. உனக்கு புரியலையா? ஆக்சுவலி நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும். அவள் சைடு பேசிகிட்டு இருக்க. அது எப்படி? ஒரு பொண்ணு பார்த்து சிரித்து பேசினாலே அதை நீங்கள் லவ்னு எடுத்துக்கிறீங்க. ஏன் அந்த பொண்ணு நன்றி சொல்றதுக்காக பேசக்கூடாதா? நீங்கள் நல்லவங்க நினச்சி பேசக்கூடாதா? ஏன் இப்படி எடுத்துக்கிறீங்க? டேயும் பையாவும் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காரு. நீங்களும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். அதை தாண்டி என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் உண்மையில் இருந்த காதல்னால தான் நாங்கள் பண்ணோம் நீங்கள் சொன்னால் அதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதை பற்றி எனக்கு தெரியாதே. கொய்யால. ஆனால் ஒன்று சொல்கிறேன்டி, இந்த மாதிரி பேசிட்டு போன ஒருத்தி கூட நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. நீயும் அப்படி தான் இருக்க போகிற. சரி ஓகே, உன் மாமா கிட்ட நான் பேசுகிறேன். எனக்கு ஓகே சொல்லு. நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்டி. உனக்கு என்ன வேணும் வேண்டாம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக திரும்பி டேவங்க பார்க்குறீங்க. டேவங்க உங்களே பார்த்துட்டு இருப்பான். ஜெயிக்கவும் திரும்பி பார்க்குறான். அவன் எதுவும் பேசாமல் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பார்க்குற? அவன் தான் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கானே. எனக்கு விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். ஜேகே, நான் விட்டு கொடுக்க ரெடி தான். ஆனால் அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவன் கூட கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிறவங்க கிட்ட இல்லை. ஏய் பேசாமல் ஒத்திங்கிக்கோ. சும்மா இங்கே வந்து நியாயம் பேசுகிற, அது பண்ணுற இது பண்ணுறன்னு குச்சி விட்டு ஆட்டிகிட்டு இருக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதை சொல்லிட்டல்ல தியாகி, விட்டு கொடுக்குறேன்னு முட்டு போடா. இல்லை ஜேகே, என்னால் முடியாது. நான் என் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. எனக்கும் அவரை தான் பிடிச்சிருக்கு. என்னை மன்னிச்சிடு. சரி ஓகே, ஆனால் அவன் யாருன்னு நான் பார்க்கணும். அப்படி என்ன உனக்கு அவன்கிட்ட பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியணும். அவனை ஒரே ஒரு தடவை என்னை மீட் பண்ண சொல்லு. என் அப்பா அம்மா ஊர்லேருந்து நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்போ என் மாமாவும் வராரு. நான் நான் அவரை உங்ககிட்ட பேச சொல்கிறேன். அது வரைக்கும் இங்கே நடந்த எந்த பிரச்சனையும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ப்ளீஸ் இதோட விட்டுடுங்க. அவங்க எதுவும் பேசாமல் அவன் பாட்டுக்கு திரும்பி அங்கேருந்து நடந்து போயிடுறான். அண்ட் ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டே நிற்பான். ப்ளீஸ் ஜேகே பையா, என்ன புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு கோவத்தில் அப்படியே திரும்பிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே ஈவினிங், बेटी आरती लेकर आओ. ஆ 8 மினிட் மம்மி. ஆ நீங்கள் அப்படியே நல்லா ஆர்த்தி எடுத்துட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஆனால் உங்கள் மாமாவோட ஃபேஸை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே மாறிடும். கைசிவோ, அச்சா, நீங்கள் ஆர்த்தி எடுத்ததும் அவர் அப்படியே ரைட் ஹேண்ட் எடுத்து உங்களோட தலை மேலே வச்சுட்டு be happy for her. ம் ஆவோ ஆவோ அந்த செலைன் வீடே கிட்டத்தட்ட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
நீங்கள் ஒரு யோசனையிலே உட்காந்துட்டு இருப்பீங்க. அத்தனை பேர் சுற்றி உட்காந்து அவரை கவனிச்சிட்டு இருந்தாலும் அவர் கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கும். நான் கொஞ்ச நேரம் வாங்கிக்கிட்ட பேசிட்டு வரேன். வா. நானும் அக்கா கூட போகிறேன். அவங்க 2 பேரும் பெரியவங்க தனியாக பேச போகிறாங்க. நீ என்ன, வா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு. क्या हुआ वैन? कुछ नहीं मामा. என்கிட்ட எப்போதுலேருந்து போய் சொல்ல ஆரம்பிச்சா? நம்ஜன் மாமா, உங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்? என்னால் உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. எனக்கு தெரியும், என் முகத்தை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு. அதனால தான் நம்ம இங்கே நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவ்வளோதானே, அந்த பையனை வர சொல்லு, நான் பேசுகிறேன். கைசே मैं संभालूंगा, நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் இன்னைக்கே பேசுகிறேன். ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறீங்க. டே மச்சி, அங்கே பாரு, உன் ஆள் சொன்னது அவன் தான் நினைக்கிறான். நீ போய் பேசுப்போ. இவனா நீ சொன்னவ? நம்ஜூன், கிம் நம்ஜூன். நைஸ் டு மீட் யூ பிரதர். அதில் நீயே வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு? எனக்கு என் வயந்தான் வேணும். அவளுக்கு விருப்பம் இருந்தா நீ தாராளமாக கூட்டிகிட்டு போ. நீங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே நம்ஜனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே உன் பின்னாடி நின்றுட்டே இருக்கீங்க. அவள் தான் வர மாட்டேங்கிறாளே. உங்கள் ஃபேமிலி தான் அவளை பயமுறுத்தி வச்சுருக்கீங்க. ஜேகே பையா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. யோ, அப்படி என்னையா மந்திரம் போட்டு வச்சுருக்க? உன்னை பார்த்ததுலேருந்து அவர் யாரையுமே பார்க்கலையா? அப்படி என்ன பண்ண? கொஞ்சம் நன்றி சொல்ல. அவள் என் கூட இருந்தால் கொஞ்சம் ஓட்டட்டும். ரொம்ப சின்ன புடுத்தனமாக இருக்கு. பரவாயில்லையே, எங்கள் ஊர் பாஷையெல்லாம் தரமாக தெரிஞ்சு வச்சுருக்க. அதான் மயங்கிட்டா போல. ஜேகே, நீங்கள் எதுக்காக தான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே அதுக்கான பதிலை சொல்லியிருப்பேன். அவர் வந்து என்னை மைக்கெல்லாம் வச்சுக்கல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ஜன் மாமாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்னமோ மாமாக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்போவே பேசி வச்சாங்க. அவர் வந்து என் அம்மாவோட தம்பின்ற காரணத்துக்காக நான் வந்து ஒரு லவ் பண்ணலை. என் அப்பா இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக காலரை தூக்கி விட்டு சுற்றிட்டு இருக்கார்ல, அதுக்கு காரணமே என் மாமா தான். என் மாமா அவர் வச்சிருந்த பிஸ்னஸை என் அப்பா கிட்ட கொடுத்துட்டு இப்போ அவர் இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. இது எல்லாமே என் அம்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஏய், அதுக்கு பணத்தை சம்பாதிச்சு அவன் கையில் கொடுறி. உன் வாழ்க்கையை தூக்கி கொடுக்குறேங்கிற. அவ்வளோதான் உங்களோட மனசு, அவ்வளோதான் உங்களோட நினப்பு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அவர் தூக்கி கொடுத்ததில் என் அம்மா மேலே வச்சிருந்த பாசம் தான் தெரிஞ்சுது. என் அப்பா மேலே வச்சிருந்த மரியாதை தெரிஞ்சுது. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு இருந்த அந்த அந்த உண்மையான மனசு தான் தெரிஞ்சுது. ஐயோ அப்பா, உன் உண்மை உன் மனசும் நடி கலர் கலராக ரீலாக விட்றீங்க. இதெல்லாம் நீ ஒருத்தனை லவ் பண்ணுன்னு சொன்னப்போ ஒருத்த சரி மண்டையாட்டிட்டு போனான்ல, அவங்ககிட்ட வச்சுக்கோ. இப்போ என்ன, உன் மாமாவுக்கு அந்த பிஸ்னஸ் வேணும், அவ்வளோதானே? அதை நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பிடிக்காத ஒருத்தரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு டேயும் பையா எவ்வளவோ பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து பேசினாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நீ என்னை லவ் பண்ணலன்றனால படிக்க வேண்டாம்ல சொல்ல மாட்டேன். நீ கண்டினியூ பண்ணு. லேப்டாப்பை நீயே வச்சிரு. படிப்பு முடிஞ்சதை என்கிட்ட கொடுத்தா போதும். பையா ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் நீங்கள் என்ன விட்டு கொடுத்து தான் போகிறீங்கன்னு. ஆனால் என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க, நிச்சயம் கிடைப்பாங்க. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்ந்தவன் அப்படிலாம் போக மாட்டேன். என் லைஃப்பில் நீ மட்டும்தான். நான் வரேன். ஆமாண்டி, அவன் தியாகி. ஆனால் நான் அப்படி இல்லை. ஒன்று நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா யாரையும் பண்ணிக்காத. புரியுதா? உனக்கு அவ்வளோதான் ஆப்ஷன். இதுக்கு மேலே நல்ல ஆப்ஷன் தர முடியாது. அதே மீறி அவன் என்ன கல்யாணம் பண்ணா விட மாட்டேன். பையா உங்களை ரொம்ப நல்லவன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்.
ஒரு செகண்டில் உங்கள் கேரக்டர் நீங்களே அசால்ட் பண்ணிக்கிட்டீங்க. மாமா, நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். இவர்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் அவர் தலைக்கே ஏறாது. வாங்க போகலாம். போடி போ. நீ எப்படி கல்யாணம் பண்ணுறன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருப்பான். நம்ஜோன் உங்களை கடைக்கு போக சொல்லிட்டு அவன் அப்படியே ரிட்டர்ன் வந்து, என்ன உன்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமா? முடியும். உன்னை விட சந்தோஷமாக நான் அவளை பார்த்துக்குருவேன். சரி, உனக்கு 10 நாள் நான் டைம் தரேன். அந்த 10 நாளில் அவள் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா நான் விலகிக்கிறேன். அப்படி சொல்லலைன்னா நீ விலகிக்கணும். புரியுதா? இந்த 10 நாள் நான் கூட இருக்க மாட்டேன். அவகிட்ட பேச மாட்டேன். ஏன், அவள் கண்ணிலே பட மாட்டேன். சரி? நீங்கள் நைட்டு அப்படியே பால் எடுத்துகிட்டு வந்து நம்ஜோன் கிட்ட ரூமில் கொடுக்குறீங்க. மாமா. எப்படி உட்காரு. ம், சொல்லுங்க. அவன் அப்படியே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். என்னது? எ- என்னது இது? இதை பற்றி என்கிட்ட முன்னாடி சொல்லலை. என்னை வச்சு என்ன 2 பேரும் கேம் விளையாடுறீங்களா? டென்ஷன் ஆகாது. எப்படி டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும்? எனக்கு மண்டையை வடிச்சிடும் போல இருக்கு. இதெல்லாம் வேண்டாம். தேவையில்லாத விஷ பரீட்சையெல்லாம் எதுக்கு? விட்டுடலாமே. அதெல்லாம் நம்ம கல்யாணம் ஆகிட்ட எல்லாம் சரியாயிடுமாவா? எதுவும் மாறாது. பிரச்சனை பெருசுதான் ஆகும். கல்யாணத்தன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணுவான். தேவையில்லாதது. எனக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு. அப்போ இந்த 10 நாள் நீங்கள் எங்கே போவீங்க? மும்பையில் எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கில் வந்துடுவேன். அதான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே, அப்படியே என்கிட்ட சொல்கிறீங்க. கோவப்படாத. அப்படின்னு உங்கள் 2 கையும் சேர்த்து பிடிக்கிறான். நம்ம நிம்மதியாக வாழணுமா வேணாமா? வாழணும். அப்போ என்ன நம்ப. நான் பண்ண சரியாக இருக்கும்ல? ம், சரி. நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் தேவன் கிட்ட அதை சொல்கிறீங்க. வாட்? சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இதை தான் பையா நானும் கேட்டேன். ஜேகே ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால தான் மாமா இப்படி சொன்னேன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரியான ரவுடி போயில இருக்கான். பிடிக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. சும்மா போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு. சரி, நீ என்ன பண்ண போகிற? நான் என்ன பண்ணுறது பையா? மாமா சொல்கிறத கேட்டே நான் பழகிட்டேன். அவர் இப்படி ஒரு ரெக்வஸ்ட் சொல்லும்போது என்னால் எப்படி கேட்காம இருக்க முடியும்? எனக்கு என்னமோ அவர் செய்யறது சரின்னு தோணுது. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்ல. பரவாயில்ல, நான் அவர் சொல்கிறத செய்ய தான் போகிறேன். சரி, உனக்கு எப்போ பேசணுன்னாலும் என்ன ஷேர் பண்ணணுன்னாலும் நீங்கள் வா, நான் இருக்கேன். ம். ஒழுங்காக படிக்கிறியா? ம், என் மனசுலேருந்து சொல்கிறேன் பையா. நிச்சயமாக என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க. எனக்கு தெரியல, பட் அம்மா தான் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஊரில் ஏதோ அத்தை பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுறதுக்கு. ம், அப்படியா? அப்போ நிச்சயமாக உங்களோட ஃபோட்டோ எனக்கு காமிக்கணும், சரியா? ம், சரி, நான் வரேன் பையா. இவன் யாரு? ம், இது தேயும் பையா, நான் சொல்லியிருக்கேன்ல. ஓ, ஹாய் பிரதர். ஹலோ பிரதர். எல்லாத்தையும் சொன்னான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. பார்க்கலாம். நான் இன்னைக்கு மும்பை கிளம்புறேன். மாமா, அதுக்குள்ளேம்மா? சொன்னால் கரெக்டாக இருக்கணும். நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் உனக்கு இல்லை, அக்காக்கு. அதுவும் பண்ண மாட்டேங்கிறத ரூல். இதெல்லாம் ரொம்ப டூ மச் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃபீலிங்ஸோட சரியாக இருக்கீங்க. என் ஃபீலிங்ஸோட தான் விளையாடுறீங்க. ஏய், ஏன்? அவர் சொல்கிறது கேளு. எல்லாமே நல்லதுக்கு தான். பிரிஞ்சிருந்தா உங்கள் லவ் இன்னும் தான் அதிகமாகும். நீ இன்னும் நம்ம சொன்னால் அதிகமாக லவ் பண்ணுவ. 2 பேரும் என்னென்னமோ சொல்கிறீங்க. எப்படியோ போங்க. அப்படியே நீங்கள் வந்துடுறீங்க வீட்டுக்கு. அடுத்த நாள் ஈவினிங்
நீங்களும் டேயும் பேசிட்டு அப்படியே ஷாப் வரைக்கும் வரீங்க. ஆமாம் பையா, வீட்டில் எப்போ பாரு அந்த பொட்டேட்டோ தான் ரொம்ப கொடுப்பாக இருக்கும். நான் அதை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லு. நடா தேவங்க மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல. வார்த்தையை பார்த்து விடுச்சேக்கே வேற மாதிரி ஆயிடும். பையா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் அவ்வளோ சொன்னேன்ல. அப்போ திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போகுது எனக்கு. ஆனால் உண்மை எனக்கு லவ் அதிகமாகிட்டே தான் இருக்குது, கம்மியாகல. என்ன பண்ண சொல்கிற? ஜேகே அவள் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, அவளுக்கு நம்ம சொன்னதாக பிடிச்சிருக்கு. அதை விட்டு கொடுத்து போகிறது தான் நமக்கு நல்லது. சும்மா வராத காதலை வலுக்கட்டாயமாக இழுக்கணும்னு நினைக்காத, அது நிலைக்காத. தப்பற தியாகி. ஏய், ஒரு தியாகி சாமியார் விஷயம்லாம் அவளோட நிறுத்திக்கோ, என்கிட்ட கொண்டு வராத, புரியுதா? குறைச்சிரும் பார்த்துக்க. தேவம் பையா, இவர்கிட்ட எவ்வளோ தடவை சொன்னாலும் சத்தியமாக எதுவுமே புரியாது. நம்ம பேசுறது வேஸ்ட்டு. நீங்கள் வாங்க நம்ம போகலாம். தேவங்க அப்படியே முறைச்சிட்டே நீங்கள் எழுத்த உடனே அப்படியே பார்த்துட்டே போயிடுறோம். என் ஷாப்புக்கு வந்துட்டு நீங்கள் எதுவும் வாங்காமல் அப்படியே வாசல்லே நின்றுடுறீங்க தலையை குனிஞ்சிட்டு. என்னாச்சு? இல்லை பையா, எனக்கு நம்ஜன் மாமாவை தான் பிடிச்சிருக்கு. அவர் அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதை நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். வீட்டில் எங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு பேசும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பையா. ஆனால் இப்போ என்னால் அதெல்லாம் வீணாக போயிடுமோன்னு பயமாக இருக்கு பையா. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் புரியாம கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அதெல்லாம் புரிஞ்சுப்பான். நீ விடு, வா. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகும். அவன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு அவ்வளோ செய்வான். அவன் மட்டும் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி டிகே ஒயின் கிட்ட பேசியா நம்ஜூன்? அம்மா என்ன? ஆனால் நீங்கள் ஃபோனை வாங்கி காதில் வைக்கும்போது லைன் கட்டாக இருக்கும். உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இதனாலே உங்களுக்கு ஜேகே மேலே செம்ம கடுப்பாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே ரொம்ப டிப்ரெஷன் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அந்த 10th டேக்கு முன்னாடி நாள் நைட்டு, அதாவது நம்ஜூன் விடிஞ்சா வந்துடுவான், அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி நீங்கள் போய் ஜேகே மீட் பண்ணுறீங்க. டி மச்சான், வாழ்றா. ஹே, எனக்கு தெரியும் வயன், நீ கண்டிப்பாக வருவேன்னு. நீங்கள் அப்படியே சுற்றிலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, அப்படியே டேரி ஐஸோட. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுவேன். என்ன சொல்கிறீங்க? இந்த 10 நாளில் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் மாமாவை நான் 10 வயசாக இருக்கும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அவன் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவரை மட்டும்தான் மனசுக்குள்ளே புருஷனாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவர் எனக்கு எதிர்த்தோ இல்லை சத்தம் போட்டோ ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. என் மேலே கோவமே இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என் மேலே லவ் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாமல் 10 நாள் இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அரே பேட்டி, என்னாச்சு? என்னாச்சாண்டி? வயனை காணட்டையும் கொஞ்சம் தேடி பாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனோட அப்பா அந்த பக்கம் தேடி போயிருக்காரு. நீ இந்த பக்கம் போய் பார்க்குறியா? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. டேவும் போய் தேடி பார்ப்பான். டேவும் போய் பாருப்போ. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்ப்பான். அவனுக்கு தெரிஞ்சிடும் ஜேகே மட்டும் காணோன்னதும். அவன் அப்படியே அதே ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் தேடிட்டு வருவான். ஜேகேவோட பைக்கு கொஞ்சம் தூரத்தில் நிற்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீங்கள் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் இடிஞ்ச மாதிரி ஒரு வீடு, ரொம்ப பழைய வீடு. ஒரு செவத்துக்கு பின்னாடி அவன் அப்படியே மறைஞ்சு நின்று என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டுகிட்டு இருப்பான். அவர் என்கிட்ட இருந்து 10 நாள் விலைக்கு வச்சா நான் உங்கள் பின்னாடி வந்துடுவேண்ணா? என்ன அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என் விருப்பம் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனால் கூட என் மனசில் என் நம்ஜன் மாமா தான் இருப்பார். அது ஓகேவா உங்களுக்கு? அப்போ ஏலவு என்னோடது மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணேன்?
நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை தான் நானும் கேட்குறேன். லவ்ங்கிறது ஒரு பொண்ணு பார்த்ததும் வர்றதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பொண்ணு மனசுலையும் அதுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அவன் தான் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லி பின்னாடி சுற்றுறது, லவ் பண்ணுற பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படி பேசுறது, நீ என்ன தான் லவ் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா சொல்லுங்க? அவன் மனசில் இன்னொருத்த இருக்காது தெரிஞ்சதும் விலகி போயிடணும். அதை விட்டுட்டு அவன் எனக்கு தானே நீங்கள் போராடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. என் மனசை உங்களால் மாற்றவும் முடியாது. இந்த 10 நாளில் நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட முடியுமான்னு நினச்சா அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 10 நாளும் நான் என் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவர் என் கூட வந்து இருக்க போகிறாருன்னு நினச்சேன். அதில் பாதி நாள் உங்களாலே வீணாக போயிடுச்சு. எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லை, இனிமேல் வரவும் வராது. அப்படியே நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் நம்ஜூன் மாமாவை மட்டும்தான் காதலிப்பேன், உங்களை இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலே முடிவை நீங்கள் தான் சொல்லணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிக்கிறேன். ஆனால் என் மனசில் நம்ஜூன் மாமா மட்டும்தான் இருப்பார். நீங்கள் எவ்வளோ செஞ்சும் என் மனசில் ஒரு துளியில் கூட நீங்கள் இல்லை. ஆனால் அவர் எனக்குள்ள மொத்தமாக இருக்காரு. ப்ளீஸ் எங்களை செய்கிற விடுங்க. அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் டேவங்கோட ஃபோன் அடிச்சிடும். நீங்கள் 2 பேரும் திரும்பி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவன் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே காதில் வச்சுட்டு உங்களை பார்த்து நடந்து வரான். அது நாளைக்கு நம்ஜூன் வராமே, அதான் ஏதோ கிஃப்ட் வாங்குறேன்னு ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும். சரியான பொண்ணு தான் போ. இந்த நேரத்தில் போவாங்க? வீட்டில் இருக்கிறவங்களாம் பதறி போயிட்டாங்க. நீ அவளை பார்த்துட்டல, கையோடு கூட்டிகிட்டு வந்துடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிற்கிறான். ஜேகே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து முறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு எதுவும் பேசாமல் அங்கேருந்து வந்துடுறான். ஆனால் அவனோட கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். என்ன சொல்கிறதுனே தெரியல. டேவங்க உங்களை பார்த்து மாமா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, நான் ரொம்ப சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அவன் கொஞ்சம் லேட் பிக்கப், பட் ஆனால் புரிஞ்சுப்பா. நீ வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறான். உங்களுக்கு செம்ம திட்டு விழுகும். ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படலை. எப்படியோ நீங்கள் பேசணும்னு நினச்சது எல்லாமே ஜேகே கிட்ட கொட்டிட்டீங்க. ஆஃப்டர் ஒரு 2 months. டேய் ஜேகே, இரு எடுத்துகிட்டு வந்துடுற, ஒரே ஒரு நிமிஷம். டேய் அது கீழே விடா பைத்தியக்காரா. என்ன மாமே, கட்சியில் நீ லவ் பண்ண பொண்ணு கல்யாணத்துக்கு பாய்லர் தூக்க விட்டாங்க. டேய் இப்போ என்னோட ஃப்ரெண்டுடா, தப்பாக பேசாதீங்க. ஜேகே, டேயும் ஃபோட்டோ எடுத்துக்கணும், வாங்க. ஜேகே வா. இதோ வர நம்ஜூன். டேயும் இங்கே நில. நீங்கள் சென்டரில் அனுப்பிங்க. உங்களுக்கு ரைட் சைட் டேயும், லெஃப்ட் சைட் ஜேகே. டேயும் பக்கத்தில் நம்ஜூன். அப்படியே நல்லா ஷோல்டரில் கை போட்டுட்டு ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஜேகே அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டு. என்ன? இரு எடுத்துகிட்டு சொல்லு. ஒரு கயிறு ஃபுல்லாக பொட்டேட்டோவை கோர்த்து அந்த க்ரீன் சில்லியும் கோர்த்துருக்கும். அந்த மாலை கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு விடுவாங்க. 2 பேருக்கும் அப்படி சிரிப்பாக இருக்கும். எனக்கு கடைசி வரைக்கும் இதை தான் முடிவே பண்ணிட்டீங்களா? நீ இதுக்கு தான் லைக்கு. எடுங்கண்ண ஃபோட்டோவை அப்படின்னு மறுபடியும் ஷோல்டரில் கை போட்டுட்டு ஜாலியாக அவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் உண்மைன்னு மூஞ்சி வச்சுட்டு அவங்கள ட்ராமட்டிக்கலாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங். நம்மளை யாரை லவ் பண்ணுறாங்கன்ற விட நம்ம மனசு முழுக்க யார் இருக்காங்க, நம்ம யாரை லவ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். வலிக்கட்டாயமாக நம்ம இழுத்து ஒருத்தவங்களை நம்ம சைடு கொண்டு வரணும்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஸோ அதை விட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்டாகி என்ஜாய் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள். அந்த ஃபீலே தனியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு குட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிட்டு ஹாப்பினஸோட நான் டாடா பாபா சொல்லிக்கிறேன். டாடா பாபா சில குட்டீஸில் பேசுகிறேங்க. என் மாதிரி